ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சண்டே நைட் vlogன்னு சொல்லலாம். சண்டே நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு காலனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி காலனி சுற்றி கொஞ்சம் நிறைய ஸ்பேஸே இருக்குது வாக்கிங் எங்குன்னு. ஸோ அங்கே வந்து யூஸ்வலாக நாங்கள் வாக்கிங் போவோம், டெய்லியும் சரி வீக்கெண்ட்ஸும் சரி. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த காலனிக்கு இப்போ தான் வந்து ஒரு 2 months தான் ஆகுது. ஸோ புதுசுன்றதுனால எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ட்ராம்போலின்னு, நிறைய கேம்ஸு, நிறைய ஸ்டால்ஸு, அதெல்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ரீ கேம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ஃப்ரீலேயே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நீங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து இதில் விளையாட முடியும் அப்படின்னாங்க. சரி, நம்மக்கிட்ட தான் 2-3 அக்கௌண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாடணும். இல்லை ஒன்றும் இப்போ ஜெயிச்சா 200 rupees கேஷ் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. அதில் யாருமே கிட்டத்தட்ட ஜெயிக்கல. சும்மா வந்து டம்ளரை மட்டும் இப்படி ஹிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மில்க்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கோலி சோடாவும் ப்ரௌனியும், அதுக்கு இது என்னடா காம்பினேஷன்ற மாதிரி இருந்தது. கோலி சோடா வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தது, ப்ரௌனி வந்து ஹோம்மேடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ப்ரௌனி ரசிகை. எனக்கு என் பொண்ணுக்கு மட்டும்தான் சாக்லேட் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பிரியர்கள், மில்க் சாக்லேட் லவர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இதுன்னு இல்லை, ஐஸ்கிரீமில் சாக்லேட் பிடிக்காது, தனியாக சாக்லேட் வாங்கினாலும் பிடிக்காது, கேக்கில் சாக்லேட் பிடிக்காது. இதெல்லாம் பிடிக்காத பர்சன்னா வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனும் தான். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுமே சாப்பிடல. பட் எனக்கு வந்து irresistible இந்த ப்ரௌனி சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம். ஸோ இருந்தாலும் ஒரு சாஸ்திரத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாயாவது வாங்கிக்கிங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சரி, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அதனால தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஏதாவது ஸ்டால் போட்டாங்கன்னா ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியில் இதே பொருள் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த டைமில் என்னென்ன இருக்குது, இதில் என்ன சொல்கிறாங்க, எப்படி அதை விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் நிறைய என்னோட காலனியில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய வாங்கினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் பர்கர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் ஒன்று இருந்தது. ஸோ ட்ரக்கில் வந்து நான் குவைத்தில் சாப்பிட்டேன் ஞாபகம், பீச்சுக்கு போகும்போது. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. பீச்சில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த குனாஃபா சாப்பிட்டுருந்தோம், ஹாட்டாக. அப்புறம் அந்த கரெக்ட் டீ அதெல்லாம் சாப்பிட்ட ஞாபகம். ஸோ பசங்களும் வந்து மோமோஸ் கேட்டிருந்தாங்க, ஃப்ரைட் மோமோஸ் அண்டு நகட்ஸ் வந்து குவைத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோவா கிடைக்கிறது இல்லையா, அதனால வந்து நல்ல விஷயம்தான் அது. ஸோ அதனால சாப்பிட்றதில்ல. நடுவில் வந்து இந்த குர்த்தாலாம் இருந்தது. சரி, அது ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம், ஆப்போசிட்லேயே இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வம். ஆக்சுவலி அப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். இருந்தாலும் சாப்பிடாத மாதிரி எனக்குமே அப்படி தான் இருந்தது, பசங்களுக்கும். ஏன்னா நமக்கு ஒரு ஃபேவரட் ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே we are hungry for that இல்லையா. ஸோ அதனால் மோமோ வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கலங்க. அவருக்கு என்னமோ பிடிச்சிருந்தது, பசங்களுக்கும் பிடிச்சிருந்தது. இது வீட்டில் ஃப்ரைடு மோமோன்றது நார்மலாக சமோசா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான், மைதா மாவு தான் நினைக்கிறேன். மைதா மாவில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை பொரிச்சு கொடுக்குறாங்க, இல்லை வேக வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வீட்லேயே செய்யலான்னு நினைக்கிறேன். நாட் அ வெரி ஸ்பெஷல் ஐட்டம். நகட்ஸ்னாவது கொஞ்சம் மெனக்கிடணும் அதுக்கு, அந்த பிரெட் கிரம்ஸு அது இதுன்னு. அதுவே இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. மோமோஸும் அவ்வளோ டஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் செய்கிறதுக்கு. ஆக்சுவலி நான் இதை வந்து ப்ரான் வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோமோன்னு சொல்கிற டைம்லலாம் வந்து இட்லி குண்டான்லேயே வேக வச்சு செஞ்சுருக்கிறேன், குட்டி பூரி மாதிரி திரட்டி. ஓகே டேஸ்ட்டு. எனக்கு அது அவ்வளோவா வந்து பிடிக்கல. கொஞ்சம் மாவை வந்து வேக வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அதனால் பட் பிடிச்சவங்களுக்கு ஐ திங்க் ரொம்ப ஒரு ஸ்நாக், நல்ல கிரேட் ஸ்நாக்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனுக்கு தான் போனோம். கொஞ்சம் சுக்கு காப்பி வந்து ஆக்சுவலி கொடுத்துட்டு இருந்தாங்க. என் பையன் கையில் வேறு கொடுத்துட்டாங்க, அவனுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. நார்மல் சுக்கு காப்பி, ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆர்கானிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. குர்த்தா ஒன்று வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆக்சுவலி 400 இருந்தது. இந்த ஆலியா கட்லாம் பார்த்தீங்கன்னா 800 இருந்தது. நல்லா இருந்தது, கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட் கலர்ஸாக இருந்தது. இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. குழந்தைங்க இப்போ விளையாட்டு பொம்மை, எப்பா எது பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதையாவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்களே. ஏன்னா இவ்வளோத்தையும் வாங்கிட்டு பசங்களுக்கு இது வாங்கலைன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள். ரேட் அதிகமாக தான் இருந்தது. இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு என் பையன் வந்து யோயோ ஒன்று வந்து எடுத்தான். இது வந்து பார்த்திங்கன்னா சோப்பாம்,
சின்ன டியூப் மாதிரி இருந்தது, குட்டி குட்டி பீஸாக இருந்தது. இது வந்து ஸ்கூலில் கேரி பண்ணுறதுக்காக. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், சம்டைம்ஸ் வந்து ரெஸ்ட் ரூமில் இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இங்கே ரெஸ்ட் ரூமில் சோப் வச்சுருப்பாங்களான்றது தெரியல. நான் என் பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அவ்வளோவா வந்து நீட்டாக இல்லை. நானும் வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க இப்போது. பட் சோப் வந்து அங்கே அவைலபிளாக இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டியூப்பில் இந்த மாதிரி சோப் பெல்லட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெல்லட் வச்சு நீங்கள் கையில் ரப் பண்ணும்போது நல்லா அது வந்து அந்த ஒன் டைம் யூஸ் மாதிரி. ஸோ அதை வந்து இப்போ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் வளர்ந்த கிட்ஸுக்கு. என் பையனுக்கு ஓகே, என் பொண்ணுக்கு ஓகே இருக்காது. அவன் வந்து விளையாட்டு நினச்சி அதை வாயில் போட்டுக்கிட்டானா அது பிரச்சனை. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பபுள்ஸ் வாங்கிட்டோம், பையனுக்கு யோயோ வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஃபைனலாக தான் தெரியும். நான் வந்து வெளியில் போகிறனோ இல்லைனா வெளியில் விட்டு எப்போ வந்தாலும் என் ஃபோன் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருவேன். ஓகேங்களா, பாக்கெட் இருக்கும் வச்சுப்பாரு, இல்லைனா நம்ம தனியாக ஒரு ஹேண்ட் பேக் கேரி பண்ணணும், அந்த கஷ்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவேன். என்ன ஆகிட்டு இருக்குது, அவர் ஃபோனில் சார்ஜ் இல்லை போல இருக்குது. அந்த ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் அங்கே ஒரு அங்கே கிளப் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிற சார்ஜரில் சார்ஜ் போட்டுட்டு வச்சிட்ருக்கிறாரு. சரின்னு இது எல்லாமே பே பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ஜிபேயில் தான். எனக்கு கடைசியாக தான் தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் வந்து ஒரு சில சர்ப்ரைஸ் பண்ணணும், பர்த்டேஸ்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிறுக சேர்த்ததெல்லாம் இப்படி போயிட்டே இருந்ததுன்னா நம்ம என்னதான் ஏன் பண்ணுறது. நான் 7 தானே போயிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டு அது வாங்கிக்கோ இது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்ற மாதிரி இருந்தது லாஸ்ட்டில். சரி ஓகே பரவாயில்ல, நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.